திரு நேரு, திரு ஐ பெரியசாமி, திரு ராஜ கண்ணப்பன் இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் சும்மா ஆட்கள். உங்களுக்கு தெரியும், திரு நேரு அவர்கள் வந்து துரை வைகோவை கண்ணீர் விட்டு கதற விட்டவர். இங்கே மேடையில துரை வைகோ அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு நான் சொந்த சின்னத்துல தான் போட்டிடுவேன்னு அடம்பிடிச்சு அவரே கதற விட்டவர் திரு நேரு அவர்கள். ஸோ எலெக்ஷன்ல வந்து நிற்கும் போது அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற நம்ம பார்க்கணும். அப்போ அப்கோர்ஸ் நம்ம திண்டுக்கல்ல, திருச்சியில, மதுரையில இது மாதிரியான ஒரு பெரிய சவால்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்களே, சில புள்ளி விவரங்கள் மட்டும் சொல்ல விரும்புறேன். அது வந்து என்னுடைய குக்கப் ஸ்டோரி கிடையாது. நீங்க எல்லாமே வந்து திரு ராகவன் அவர்கள் சொன்னது போல நீங்க எல்லாமே நீங்க வந்து ஏஐ மூலமாகவோ கூகுள் மூலமாகவோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன. இது கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சார் நீங்க கன்சிக்யூட்டிவ் விக்டரி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு உண்மை, மறுக்கிறதுல. அதோடைய மறுபக்கம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இந்த கூட்டணி தொடர்ந்து எண்ணிக்கையில் டோட்டல் போல்டு ஓட்ஸ்ல அவர்கள் செக்யூர் பண்ணக்கூடிய ஓட்டுகள் வந்து 2019 இருந்து 2021 கம்மி, 2021 இருந்து 2024 கம்மி, தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கறத பார்க்கணும். 2019 அவங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது மக்களவை தேர்தல் நடந்த போது 2.27 கோடி வாக்குகள் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வாங்குச்சு. 2.25 கோடி 2.25 கோடி ஓட்டு வந்து அவங்க வாங்கினாங்க. 53% மொத்த போல்டு ஓட்ஸ்ல 53%. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு 2014 நரேந்திர மோடி அவர்கள் வாங்கின மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ் பெருசா வாங்கினாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக 1.3 கோடி ஓட்டு தான் வாங்குச்சு. 2019 31% தான் வாங்கினாங்க. 2021 அசம்பிளில நல்லா யோசிக்கணும். 2019 அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மக்களவைக்கான தேர்தல். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறை வர்றதுக்கான தேர்தல். அப்ப அந்த இடத்துல வந்து டிஎம்கே அலைன்ஸ் அதிகமா வாங்கிச்சுன்னா 2021 திமுக அலைன்ஸுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும். அப்ப அதிமுக அலைன்ஸ் பிடிக்கலங்கிற சிந்தனை இருக்கணும். அப்ப திமுக கூட்டணி இன்னமும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, 2021 2.9 கோடி வாக்குகள் 2019 2.27 கோடி 2.25 கோடி வாக்கு வாங்கினவங்க 2021 2 கோடி வாக்குகள் தான் வாங்குறாங்க. 25 லட்சம் ஓட்டுகள் திமுக அலையன்ஸுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் குறையுது. அதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். வேற ஏடிஎம்கே ஓட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா கூடி அது 45% டிஎம்கே அலையன்ஸ் இருந்துச்சு, 53 45 மாறிச்சு. ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து 40% ஏறுது. 1.83 லட்சம் 1.30 லட்சம் வாங்கியிருந்தாங்க, 1.80 லட்சம் வாங்கினாங்க. 50 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு கூடுது, 25 லட்சம் ஓட்டு டிஎம்கே அலையன்ஸுக்கு குறையுது. 2019க்கும் 2021க்கும் 2024 மக்களவை தேர்தல். அப்ப